ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டெல்லி டு சென்னை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்றைக்கி இப்போ பார்த்துடலாம். முருங்கைக்காய் வேணும் அதுக்கு, அண்ட் 3 தக்காளி இதை அரைக்கிறதுக்கு, அண்ட் நெல்லிக்காயிலையும் அரை நெல்லிக்காய் சைஸ் புளி, பெருங்காயத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ஆனியன், வெங்காயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆனால் தொக்கு செய்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக அதிகமாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். டேரெக்டாக எண்ணெயில் போட்டு அது வெடிக்கும். ஸோ அதனால் இதில் போட்டுக்கலாம். சாரி, பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டு மறந்துட்டேன். ஸோ இப்போ போடுறேன் பெருங்காயத்தூள். வெங்காயம் பாதி வதங்கி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சுவைக்கேற்ப, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ஏன்னா இதில் நான் பச்சை மிளகா சேர்க்கல. குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி காரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா வேகட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா. இப்போது இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கை நான் இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். சைஸ் உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ, ஆனால் இதுக்கு கிரேவி ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ தொக்கு மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து இந்த முருங்கைக்காய் வேக வைக்க போகிறேன். இது வெந்ததுக்கப்புறம் புளி ஒரு அரை நெல்லிக்காய் சேர்த்தாலும் புளி சேர்த்துருக்கு. புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த புளி சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இது முருங்கைக்காய் நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி இது சுண்டும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறிக்கோங்க, கிண்டிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ 10 நிமிஷம் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், கிளறிடலாம். இந்த டிஷ் ஆக்சுவலாக நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எதுவுமே எக்ஸ்ட்ராவான ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதை செஞ்சீங்கன்னா வீடே மணக்கும். அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு சுட சுட சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது இதுக்கு எந்த ஒரு விதமான சைட் டிஷ் நமக்கு தேவையில்லை. இதுவே போதும். கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் நெல்லிக்காய் விட அரை நெல்லிக்காய் சைஸ் நான் புளி கட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப வேணாம். இதில் கூட நான் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது. ரொம்ப புளிப்பாச்சுன்னா அது நல்லா இருக்காது. இது புளி குழம்பு கிடையாது. இது ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த புளி நான் போட்டேன். இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டு மாதிரி, ஒரு புளிப்பு காரம் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக நான் புளி சேர்த்துருக்கேன்.
அதுவும் பேருக்குன்னு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான், ரொம்பலாம் நான் சேர்க்கல புளிப்பு. இப்போ பாருங்கள் இந்த தொக்கு பதத்துக்கு இருக்குல்ல, இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு தொக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் சுண்டிடுச்சுன்னா அப்புறம் சாப்பாட்டில் பேசுறதுக்கு தொக்கு இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட வேண்டியதான். கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆஃப் பண்ணிடுறேன். தேங்க்யூ.